அண்மை செய்தி. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு நாளையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விரிவான விவரங்கள். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்திருப்பதன் காரணமாக பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பும், நாளைய தினம் அதிக கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு நாளைய தினம் ரெட் அலர்ட் என்ற எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நாளைய தினம் 11 மாவட்டங்கள், 6 மாவட்டங்கள் கனமழையும் 2 மாவட்டங்கள் மிக வாய்ப்பும் இருக்கிறது. இன்றைய தினம் ஆரஞ்சு அலர்ட், ரெட் ஆரஞ்சு அலர்ட் என்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், பருவமழையுடைய தீவிரத்தின் காரணமாக நாளைய தினம் அந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்படுவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த சூழல்ல இன்றைய தினம் 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் மாவட்டங்களுடைய விவரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தேனி, தென்காசி ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் நாளைய தினம் தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய 6 மாவட்டங்கள்ல நாளைய தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு என்பது மிதமான அளவில் நீடிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகி இருக்கிறது. அதே நேரம் சேலம், சென்னை பகுதிகளிலும், தாம்பரத்துடைய செங்கல்பட்டு தாம்பரம் பகுதிகளிலும் 7 சென்டிமீட்டர் அளவுல கனமழை பதிவானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வார காலத்திற்கு தென்மேற்கு பருவமழை தமிழகத்துடைய உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்ல சற்று வலுவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இதற்கான காரணம் தமிழக பகுதியின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இந்த வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியும், தென்னிந்திய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியும் இருப்பதனால் தமிழகத்தின் மீது தென்மேற்கு பருவமழை வலுவடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.